மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய மாலை வணக்கம். நிறைய ஆலயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கிறப்ப நவராத்திரி சென்ற ஆண்டே நவராத்திரியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பெரிய விஷயம், அதுவும் அதிக விஷயம், ஒரு அதிசயமாக ஒரு விஷயம் என்ன என்றால் விஜயதசமி. கொலுவை முன்னே இருந்து ஆரம்பிக்காமல் விஜயதசமியிலிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஆழ்வாருக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்களும் வெற்றி பெற வேண்டும், குழந்தையும் வெற்றி பெற வேண்டும், நானும் வெற்றி பெற வேண்டும், அதற்கு விஜயதசமியே உகந்த நாள். ஆதலால் விஜயதசமி ஆகாது என்ற ஒரு பொருளையை பொய் என்று உணர்த்தி, விஜயம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகருக்கு பேர் விஜயராக கணபதினு அவருக்கு பேர். அவரை போய் வணங்கினீங்கன்னா வெற்றி கிடைக்கிறது. 2 நாளாக கோர்ட்டில் வெற்றி வரல, விஜயராக கணபதியை வணங்கலாம். இந்த விஜயதசமி அப்படிங்கிறது என்னன்னா, பொதுவாக சரஸ்வதி பூஜை விஜயதசமிலாம் எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டமி நவமியை ஒட்டி வரும். ஆனாலும் கூட நம்ம சரஸ்வதி பூஜையை கும்பிட்றோம். ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறையா விளக்கங்கள் இருந்தாலும் எல்லோரும் கும்பிட்றாங்க, நானும் கும்பிட்றேங்கிற காட்டிலையும் விஜயதசமிக்கு மட்டும்தான் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்குறது. அதே போல் அன்னைக்கு பச்சரிசியை ஒரு தாம்பாளத்தில் பரப்பி முதல் எழுத்தாகப்பட்ட தமிழ் ஆங்கிறத அவனுக்கு உணர்த்துறது. அடுத்ததாக குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது கூட அவன் காதில் 3 தடவை பேர் சொல்லுவது. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, அந்த காலத்தை மன்னர்கள்லாம் போர் போடுறதுக்கு ஒரு நாள் குறிப்பாங்களாம். அது பிரதானமாக எந்த நாளாக இருக்கும்னா விஜயதசமி, அதுக்கு அடுத்து பஞ்சமியாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ விஜயதசமி ஆகாது அப்படிங்கிறது ஒரு குறையும் இல்லை. விஜயதசமி வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடியது. இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இஸ் த பெஸ்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதல் கல்வி கற்பதும் நம்ம செய்யக்கூடிய செயலும் வெற்றியை நோக்கியே இருக்கணும். அதனால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை கடந்து நாம் ஒரு மனதாகப்பட்டு வெற்றியை நோக்கி இலக்கணுங்கிறனால தான் இந்த நவராத்திரியில் இருக்கக்கூடிய 9 நாள் நவராத்திரின்னு சொன்னாலும் கூட 10ஆவது நாள் சாமி அம்பு போடுறதுன்னு தான் சொல்லுவாங்க. நவராத்திரிங்கிறது 9, அதில் எதுவும் ஆட்சேபனையே கிடையாது. ஆனால் அந்த மகிஷாசுர வர்த்தினியை வதம் செய்வதற்கு ஏற்ற நாள், உகந்த நாள் எந்த நாள் அப்படின்னா விஜயதசமி. அப்போ விஜயம்னா வெற்றி, தசமினா 10ன்னு அர்த்தம், ஏகாதசினா 11ன்னு அர்த்தம். அப்போ அந்த 10ஆவது நாள் செய்யக்கூடிய காரியம் மகத்தான வெற்றியை கொடுக்கறதுனால் விஜயதசமிக்கு காலம் நேரம் பார்க்க வேண்டியது அல்ல. புதிதாக தொழில் தொடங்கலாம், கல்வி நிலையங்களை ஆரம்பிக்கலாம், அதே போல் கம்ப்யூட்டர் துறை சம்பந்தப்பட்டதுகளை இயக்கலாம். ஏன் அன்றைய காலகட்டம் இந்த தடவை ஐப்பசியில் வந்துருச்சு, சில நேரம் புரட்டாசியில் கூட வரும். இருந்தாலும் கூட விஜயதசமி அன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாம். ஏன்னா அந்த தம்பதிகள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த விஜயதசமி மிகவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறத, கல்விக்கு மட்டும்தான் உகந்தது, என் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான் சேர்ப்பேன் இல்லாமல் புதிதாக சேமிப்பை தொடங்கலாம், புதிதாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டி இருக்குது, அல்லது புதிதாக மருந்து மாத்திரை நெடுங்காலமாக 3 வருஷம் 4 வருஷம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவனா அன்று டாக்டர் ஒப்படின்னு வாங்கினீங்கன்னா அதெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பை அந்த விஜயதசமி ஏற்படுத்தும். ஏன்னா அறுவை சிகிச்சைனா அப்போ அறுவை சிகிச்சை பண்ணிடுவாங்கன்னு இல்லை, அறுவை சிகிச்சை கூட இல்லாமல் அந்த டாக்டருக்கு இப்படி ஒரு வழி இருக்குதோ, இந்த பேஷண்ட்டுக்கு இப்படி செஞ்சு பார்ப்போமோ அப்படின்னு ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த விஜயதசமி. எதெல்லாம் கஷ்டம், எதெல்லாம் சிரமம், எதெல்லாம் தொந்தரவும் இருக்குதோ அதை களைவதற்கு விஜயதசமி என்னை பயன்படுத்துவது மனித குலம் மட்டுமல்ல, தேவர் குலமும் வெற்றி பெற்றார்கள். அதனால தான் அதற்கு விஜயதசமி என்று பெயர். இந்த விஜயம் அப்படிங்கிறது துர்கா, லட்சுமி, சரஸ்வதி. இதை நம்ம நவராத்திரியில் பார்த்துருப்போம். ஆனால் இவங்க 3 சேரக்கூடிய தாய் மூகாம்பிகைன்னு என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாலே விஜயதசமின்னு அர்த்தம். மூகாம்பிகை அப்படின்னா 3 முகங்களை கொண்டவள்னு அர்த்தம். அந்த 3 முகங்களை கொண்டவளில் ஒரு சொரூபம் தான் இந்த விஜயதசமி. இந்த விஜயதசமிக்கு நிறைய அன்ன வாகனத்திலையும் நிறையா சுவாமி அம்பு போடக்கூடிய நிகழ்ச்சி, நிறைய ஆலயங்களில் சந்திரகால வேலை மாலை பொழுதில் நடத்துவது என்னன்னா, அம்பாள் தன்னுடைய வெற்றி நாளானால அசுரனை அழைக்கிறாள். ஆக நாளும் கோளும் நன்மை செய்யும் என்பதை உணர்த்துறதுக்கு தான் நாள் அப்படின்னா நல்ல நாள், கோள்னா கிரகங்கள். இந்த நாள் இந்த பொழுதில் இதை செஞ்சால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்த்துவதும். ஆனால் மனிதர்களாகிய நாம் எல்லோ நேரமும் அதை கடைபிடிப்பது கடினம் அல்லது தெரிந்து கொள்வது கடினம் என்பதை உணர்த்துவதற்காக தான் ஒவ்வொரு திருவிழாக்களும், ஒவ்வொரு விரத தினங்களும், ஒவ்வொரு அனுஷ்டானங்களும் இப்படி வச்சாங்க. அதில் இந்த விஜயதசமி. ஸோ விஜயதசமி அன்னைக்கு இன்னும் கூடுதல் அம்சமாக தங்கள் இல்லங்களுக்கு தேவையான பொருட்கள், எப்படி நம்ம தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்கன்னா குபேர பூஜை பண்ணுறோமோ, எப்படி நம்ம அக்ஷய தீதி அன்னைக்கு பருப்பு உப்பு வாங்குகிறோமோ, அந்த மாதிரி விஜயதசமி அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு அரிசி
அரிசியும் பருப்பும் வாங்கும் பொழுது உங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் வற்றாத உணவு, அதாவது உணவு பழக்க பஞ்சம் அப்படிங்கிறதே இல்லாத, அதுவும் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த விஜயதசமிக்கு உண்டு. அதனால தான் சரஸ்வதி பூஜைக்கு கூட கடை அடைச்சிருப்பாங்க. ஏன்னா சாமி கும்பிட்டுட்டு உடனே வியாபாரம் பார்க்கக்கூடாதுன்னு விஜயதசமி அன்னைக்கு கடை திறந்துருவாங்க. இந்த மளிகை கடைலாம். காரணம் என்னன்னா, அன்றைய தினம் பொருட்கள் வாங்குவாங்க. நம்ம விற்கிறவங்களும் நல்லா இருக்கணும், வாங்குறவங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுனால தான். ஸோ விஜயதசமிக்கு அம்பாள் சாமி அம்பு போடுவது மட்டும் அல்லாமல், கல்விக்கு சேர்த்து கல்வி அறிவை புகுத்துவது மட்டும் அல்லாமல், தன் குழந்தைகளும் தம் வாழ்நாளிலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இன்னொரு கூடுதல் அமைப்பு என்னன்னா, முதல் நாள் ஆயுதங்களாகப்பட்ட அந்த சரஸ்வதி பூஜைக்கு சாமி கும்பிட்டுட்டு மறுநாள் வெற்றிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நாளை சேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய பொருளும் பன்மை பெறும். அதாவது அந்த பூஜை பண்ண பொருள்லாம் நம்மளெல்லாம் மதிக்கிறான்னு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது அது செய்யக்கூடிய பொருளை இலக்குவாக்கும், செய்கிறவனுக்கு வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த ஆயுத பூஜை அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, முதல் நாள் சரஸ்வதியை நம்ம வணங்குகிறோம். அந்த சரஸ்வதியாகப்பட்டவள் நாவிலிருந்து நல்ல பேச்சையும் நல்ல செயல்திறனையும் நல்ல சிந்தனை திறனையும் கொடுக்கிறாள். மறுநாள் சில அசுர குணங்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்களை வெல்லுவதற்காகவும், அசுரர்களை அழிப்பதற்காகவும், நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அழிப்பதற்காகவும், மேற்கூட எதிரிகள் எதுவாக இருந்தாலும் அவர்களை நம் வெற்றி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் இன்று முதல். இடையில் மழை காலமாக இருக்கும். ஏன்னா விஜயதசமி இந்த நவராத்திரி திருவிழாவில் பிரதானமாக நம்ம பார்க்கும் பொழுது மழை காலமாக இருக்கும். அந்த மழை காலத்தில் ஏற்படக்கூடிய நோய் நொடிகளை எல்லாத்துக்குமே மருந்து சார்ந்து இல்லாமல் உடல் ஒத்துழைப்பையும் முயற்சியும் நாம் கடைபிடிக்கும் பொழுது விஜயதசமி நமக்கு எல்லா விதமான வெற்றியும் கொடுக்கும் என்கிற ஒரு அதிசயமான ஒரு அமைப்பான நாள் தான் இந்த விஜயதசமி. இந்த நவராத்திரி விழாவில் ஏன் முதல் நாள் விஜயதசமியை எடுத்தேன் அப்படின்னா, மக்கள் டிவி வழியாக இந்த நவராத்திரி எல்லோத்துக்கும் வெற்றியை கொடுக்கணும். கடைசி திருவிழாக 10ஆம் நாள் திருவிழாக இருந்தாலும் விஜயதசமியோடைய அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த விஜயதசமியை கொண்டது. 9ஆம் நாள் அந்த நவராத்திரியில் இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள் சொல்லக்கூடிய அந்த சுவாமிகளை நம்ம படுக்க வச்சிடணும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது எல்லோரும் நம்ம கடைப்பிடிக்கிறோம். 10ஆவது நாள் அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து நம்ம உள்ளே வைக்கிறோம், அதை பரணியில் வச்சிடறோம். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பிட்டதோடைய பலன் போயிடக்கூடாது. அது 10ஆவது நாளாக இருக்கக்கூடிய இனிமேல் என்னுடைய உன்னை கும்பிட்டதுக்காக நீ என்னை ஆற்றில் உறங்கி கொண்டு இருந்தாலும் அல்லது படுத்து கொண்டு இருந்தாலும் எனக்கு வெற்றி என்ற இலக்கை கொடு, எனக்கு வெற்றியே கொடுன்னு சொல்லக்கூடிய விஜயதசமியை மக்கள் டிவி வழியாக முதல் நாளாக எடுத்து அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நவராத்திரியினுடைய படிக்கட்டு விவரங்களை தங்களுக்கு வழங்குவது, விஜயதசமி மூலமா வெற்றி பெறணும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்கநாதரிடமே ஆன்மீக அறிவியலறிஞர் டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.